எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற மக்கள் சக்தி வாய்ந்த மக்களால் உருவாக்கப் போகிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நான் அவரை சந்திக்கின்ற போது நான் வியந்து போனேன். ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதனை மிக்கவராக என்னை அரவணைத்தார். அவரை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு வியப்பு தந்தது. எல்லோரும் சொன்னார்கள், அவரிடத்திலே எப்படி செங்கோட்டையில் சென்றார் என்று சொன்னார்கள். என்னை அரவணைக்கிற போது ஒரு குடும்பத்தின் சகோதரராக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே அவருக்கு கோடான கோடி நன்றி வழக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால வரலாற்றில் யாரை நான் உருவாக்கினேனே, யாரை இந்த இயக்கத்திலே கழகத்தின் பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்று கருதுகிற போது ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூட தகுதியில் என்று நீக்கப்பட்டவன் நான். ஆகவே அந்த கருத்தை நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் என்ன மனநிலை இருக்கிறது என்பதற்காக. நான் குறிப்பிடுகிற போது புரட்சித் தலைவர் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர். 72 இயக்கத்தை காணுகிற போது 75 பொதுக்குழு நடத்துவதற்கு என்னைத்தான் முழுமையாக பயன்படுத்தினார்கள். நீ சரியான ஆள், அதை செய்து முடியுங்கள் என்று சொன்னார். முடித்தேன். புரட்சித் தலைவர் பாராட்டுவதை பெற்றேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவோடு நான் பயணங்களை மேற்கொண்டேன். அவர் 5 முறை முதலமைச்சர். அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள். எமையுமே தன் தலையின் மீது நகர்ந்து வந்து விழுங்கள் என்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், நாளை அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமை உருவாக்குவதற்கு, 2 இயக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற எல்லோராலும் சகோதரர்கள் அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சி விடத்தில் அவர்தான் லட்சியமாக இருக்கிறார். எல்லோரும் சொன்னார்கள், நினைத்தார்கள், புரட்சித் தலைவர் ஆட்சி முதல் கட்சியை கொண்டு வருகிறவர்கள் சொன்னார்கள், இது 100 நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காதென்றார். ஆனால் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், அதே தான் அம்மாவும் செய்து காட்டினார். அதை எதிர்காலத்தில் உருவாகப் போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி விடத்தை அவருடைய தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது.